வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு துறையில் போய் அதில் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒரு துறையில் போகணும் அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் நிச்சயம் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ சினிமா பொறுத்த அளவில் இன்ஸ்பிரேஷனாக பலர் இருந்தாலும் நிறைய பேருக்கு காமனாக இருக்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் தான். அவரை இந்தியாவோட ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றத நம்ம எல்லாரும் ஒத்துப்போம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா நான் டிரெக்டாக மணிரத்னம் சாரை மீட் பண்ண போகிறேன். உங்கள் சார்பாக உங்கள் மனசில் இருக்க கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்க போகிறேன். மணிரத்னம் சார் வந்து ஓ காதல் கண்மணிலேருந்து அவரோட கேரியர், அவரோட ஃபேமிலி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களோட படங்கள் வந்துட்டு நாங்கள் அவ்வளோ ரசித்து ஒரு 1000 டைம் பார்த்தாலும் திகட்டாத படங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதே சமயத்தில் ஒரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஹைப், மணி சார் அடுத்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஹைப், படத்துக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா ஹைப், ஒரு காஸ்ட், எல்லாத்துக்குமே ஆடியோ ரிலீஸ்லேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோ ஹைப் இருக்குது உங்கள் படங்களுக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஆஸ் எ டிரெக்டர் அதை எப்படி பார்க்குறீங்க? இது உங்கள் மனசில் எப்போது ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்துமா இவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்களே நம்ம படத்தை அப்படின்னு? பயம்னு இல்லை, பட் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு தெரியும். அதை தாண்டி வந்து நாம் நமக்கே போட்டுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசு. ஒரு படம் பண்ணோன்னா அது கரெக்டாக பண்ணோங்கிறது ஒரு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு டிசைர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் டிமாண்டிங். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கரண்ட் ஹைப்புன்னு சொல்லலாம் ஓ காதல் கண்மணி. அண்ட் உங்களோட படங்களே வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ரசிக்கிற படங்கள்லாம் நிச்சயமாக ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக தான் இருக்கும். அது மௌனராகமாக இருக்கட்டும், மலைப்பாய்தியாக இருக்கட்டும், இப்போ கடைசியாக ஓ காதல் கண்மணியாக இருக்கட்டும். ஸோ இந்த படத்தை பொறுத்த அளவில் மணி சார் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அக்டோபரில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இது வந்து ஒரு காம்பேக்ட் ஸ்கிரிப்ட். சரி. அதனால எல்லா படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும் வந்து. பட் ஆனால் சாங்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எலாபரேட் சாங்ஸ் இருந்தால் அது டைம் எடுக்கும். அது வேறு லொக்கேஷன் போக வேண்டி வரும், வேறு செட்டப்பு பில்டப்பு, அது டைம் எடுக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி என்னோட எல்லா படத்துலையும் கிட்டத்தட்ட வெறும் இந்த டாக்கி போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இதே டயத்தில் தான் பண்ணுவேன். இதில் வந்து கண்டினியூஸாக பண்ணோம், ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் வரிசையாக போய் பண்ணி முடித்தோம். ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணல. இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் காம்பேக்ட் ஸ்கிரிப்ட்னால கண்டினியூஸாக ஒரே ஷெட்யூலில் பண்ண முடிஞ்சுது. அண்ட் பிசி ஸ்ரீராம் சாரும் நீங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப யுனைட் ஆகிறீங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அலைப்பாய்தி மாதிரி ஒரு ரொமான்டிக் மூவி எடுக்கிறனாலையா, இல்லாட்டி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தாட்? அது அப்படின்னு இல்லை, அதுக்காகன்னு இல்லை. 15 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியுது. பட் ஆனால் அது மாதிரி தெரியல. ஏன்னா வந்து நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருப்பேன். வந்து அவருக்கு வந்து என்னோடது நான் என்ன படம் பண்ணுறேன், இது என்னோட படத்தோட கதை என்ன, இது எப்படி நான் இனிமேல் பண்ண போகிற கதையும் அவருக்கு தெரியும். ஸோ அது அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பவுன்ஸ் போர்ட் மாதிரி. அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இன்வேரியபிளி எனி ஐடியா வந்து அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இதில் வந்து அவர் வந்து வெறும் ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை, அதை தாண்டி வந்து அவர் ஒரு கன்சல்டன்ட். அவரோட ரியாக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ முதல்லேருந்து ஏர்லி ஃபிலிம்ஸ்லேருந்து தட்ஸ் பீன் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீ இஸ் பார்ட் ஆஃப் மை என்டையர் ரெப்பர்ட்வார். ஓகே. சாங் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு சாங் மட்டும் பயங்கரமாக எல்லாருக்கும் மனசில் ரொம்ப பிடிச்சிச்சு, மனசு மென்டல் ஆக்கிடுச்சுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ எல்லா சாங்ஸும் வந்ததுக்கப்புறமும் அதே தான் இருக்குது. சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்கள் படத்தில் சாங்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க பொதுவாகவே. ஸோ இந்த படத்தில் பாடல்கள் பற்றி சொல்லுங்களேன். இந்த படத்தில் பாடல் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வித்தியாசமாக படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து பாட்டு வந்து தனியாக படத்தை விட்டு நரேஷன் விட்டு வெளியே போய் டான்சர்ஸ் அது வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு இது இல்லை, கிராஃப் இல்லை. வெளியே போய் இது கதையோடு சொல்கிற போக்கில் வர படம். நான் பாட்டு எல்லாம் வந்து ஒரு ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் மாதிரி நிறைய வந்து மாண்டாஜாக வரும், பேக்ரவுண்டாக வரும். ஆனால் அதுதான் வந்து அந்த போர்ஷனோட மூடும் அந்த கேரக்டரோட மனசில் இருக்கிறதையும் வெளிப்படுத்தும் பாட்டு. ஸோ இதில் வந்து எப்படின்னா ரஹ்மான் சாரும் வைரமுத்து சாரும் சேர்ந்து என் கூட கதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தட் கைண்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் இஸ் தேர்.
நீங்கள் காஸ்டிங் பற்றி சொன்னீங்க. உங்கள் படத்தில் வந்து இந்த காஸ்டிங் அப்படின்றது எப்போவுமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது அவங்கள வந்து அந்த ஆக்டராக நம்ம பார்க்க முடியறதில்ல, அந்த கதாபாத்திரமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதை வந்து நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி யார்கிட்டையும் நான் ஆக்ட் பண்ணலாம் வந்துட்டு ஆக்ட் பண்ணி காமிக்க மாட்டேன், அவங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அவங்கக்கிட்ட சீன் என்ன, அவங்க ரோல் என்னன்னு சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க பிஹேவ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மெத்தடாலஜி எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? அப்படி இல்லை, வந்து அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாலும் ஓகேன்னா சரி வரவே வராது. என்ன எதிர்பார்க்குறோன்னா, நம்ம ஒரு கேரக்டர் எழுதுகிறோம், அது முதல்லையே அவங்க கூட உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு அது புரியுதான்னு பார்க்கணும். புரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு அளவுக்கு அவங்களோட இதை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவலாக தே ஷுட் இன்வெஸ்ட் இன் டு த கேரக்டர். இது வந்து எழுதப்பட்ட ஒரு கேரக்டராக மட்டும் இருக்கக்கூடாது, அது அவங்களா மாறணும். ஸோ அப்படின்னா அவங்க வந்து ஓரளவுக்கு அது உள்வாங்கிட்டு அவங்க அதில் எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்க கிட்டத்தட்ட அது மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும், அது மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் ப்ரிப்பரேஷனில் நடக்கும். அண்ட் ஈவன் இந்த ஷூட்டிங் போது கூட அதுதான் நடக்கும். வந்து இப்போது ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஒரு சீனை வந்து நம்பும்படியாக பண்ணும், சீனை வந்து எலிவேட் பண்ணும், சீனை வந்து மறக்க முடியாதபடி பண்ணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபில்ம். சொல்கிற கதையை தாண்டி அதுக்கு அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்னா பெர்ஃபார்மன்ஸஸ் தான். ஸோ அது வந்து ரொம்ப குரூஷியல், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து நான் சொல்கிறத மட்டும் பண்ண வேணாம், அதை தாண்டி ஒன்று எதிர்பார்க்குறோம். எப்படி வந்து கேமராமேன்கிட்டையும் மியூசிக் டைரக்டர்கிட்டையும் நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அதை தாண்டி ஒன்று எதிர்பார்க்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் ஆக்டருக்கும் கொடுப்போம். ஆக்டர்ஸும் இது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஆளாக அந்த இடத்துல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ அதுவும் சேர்ந்து வரணும். ஸோ அப்படி தான் வந்து வி ட்ரை டு பிரிங் தம் இன் டு த பிக்சர். ஓகே சார், இப்போ பேபி ஷாமிலி அஞ்சலியில் நடிக்கும்போது ஷீ ஷுட் பி அரவுண்ட் 2.5. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஒரு அடல்ட் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் நம்மளால், பட் ஒரு குழந்தைய வந்துட்டு எப்படி அப்படி மூட் பண்ண வச்சிங்க, யோசிக்கவே முடியல. இல்லை, அது வந்து சில சமயம் ஒரு மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு ரியல் லைஃப் சைல்டு, ஒரு எஸ்தர்னு ஒரு சைல்டு இருந்தது. அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இப்போ ஷீ இஸ் நாட் தேர், பட் ஷி வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சைல்டு. அந்த சைல்டு மாடல் பண்ணி தான் அந்த அஞ்சலி பிஹேவியர் இருக்கும். அந்த எஸ்தரை வந்து வீடியோகிராஃப் பண்ணோம். அவங்க வீட்டில் போய் அந்த எஸ்தரோட லைஃபு, அவங்க பேசுகிறது எப்படி, சிரிக்கும்போது எப்படி எஸ்தர் அழுவாங்க, அழும்போது எப்படி அழுவாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ பண்ணி அந்த வீடியோ வந்து ஷாமிலி அவங்க வீட்டில் எவ்ரிடே பார்த்துட்டு வரும். ஓகே, எவ்ரிடே அவங்க அப்பா அதை போட்டு காட்டிட்டு. ஸோ ஈவன் நாங்கள் இதில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட எஸ்தர் எப்படி சிரிப்பாங்கன்னு தான் ஷாமிலியை கேட்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்க கோ டைரக்டர் வந்து எஸ்தர் படத்தில். ஸோ வேரியஸ் பீப்புள் கிட்ட வேரியஸ் விதமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். சில பேர்கிட்ட வந்து நம்ம பண்ணி காட்டணும், சில பேர்கிட்ட வந்து அவங்க பண்ணுறதை வச்சு அதுலேருந்து எச் பண்ணணும். ஸோ எது பண்ணாலும் ஓகே, பட் அஸ் லாங் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வாங்க முடிஞ்சதுன்னா தென் யுவர் ஜாப் இஸ் டன். ஓகே, ஸோ உங்களோட படங்களுக்கு அவார்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி அவார்ட்ஸ் எதுவும் பெரிய லெவலில் ஒரு நேஷ்னல் அவார்டு அந்த மாதிரி கிடைக்கும்போது அதில் உங்களோட கிரெடிட்டும் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஹவு டு யூ ஃபீல்? அவார்டுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு அங்கீகரிப்பு, அவ்வளோதான். இது வந்து அது அவார்டு கிடைக்காதனால அவர் குறைச்சலாக பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு இல்லை, அவார்டு கிடைச்சதுனால அவர் ரொம்ப பிரமாதமாக அதை தாண்டி பண்ணிட்டாருன்னு இல்லை. அவர் எப்படி நல்லா பண்ணியிருந்தார், அதுக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த வருஷத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையாங்கிறது தான். அங்கீகரிக்கப்பட்டதுன்னா வந்து ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் அ ஹாப்பி ஹெல்த்தி திங். இல்லாட்டி கூட வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு விதத்துலையும் குறைஞ்சிடாது. எங்களை பொறுத்தவரையிலும் அது வந்து எவ்வளோ ஆனஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஆனஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்டர் சம்டைம்ஸ் இஸ் ஸோ ஒண்டர்ஃபுல். ஸோ அதுவே எனக்கு வந்து கிவ்ஸ் மீ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை தாண்டி எவ்ரி திங் எல்ஸ் இஸ் அ போனஸ்.
ஓகே, இப்போ இந்த ஆக்டர்ஸ் உங்களை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிறனால தான் சில ஆக்டர்ஸை குறிப்பாக வந்துட்டு சொல்லணும்னா இப்போ ரேவதி மேம் எடுத்துக்கலாம், அரவிந்த் சுவாமி சாராக இருக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு உங்களோட படங்களை ரிப்பீட் பண்ணது அதிகமாக காரணம் இதாக இருக்கலாமா? படத்துக்கு அந்தந்த படத்துக்கு யார் வேணுமோ அவங்கக்கிட்ட தான் நாங்கள் முதல்ல கேட்போம். ஏன்னா இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுங்கிறதுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெரிய வலை, அதுக்குள்ளே மாட்டிக்கூடாது. ஓகே, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆகிடுவோம், ரொம்ப வந்து ஈஸியாக எடுத்துப்போம். அந்த ஈஸியாக எடுத்துக்காமல் இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதே ஆர்டிஸ்ட் ரிப்பீட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி கேரக்டர் இருந்தால் தான் நார்மலாக ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாதவன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அரை பாய்தையில் பண்ணதுக்கப்புறம் கன்னத்தில் முத்தமிட்டால் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அதனால தான் ரெண்டு பேராலையும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக யோசிக்க முடியும். அதனால ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட திரும்ப போவோம். வேறு ஏதாவது வரணும், பண்ணதே பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ எனக்கும் வேறு வேணும் அவங்கக்கிட்ட இருந்தால் அவங்களும் வேறு மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இட் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து மணி சார் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு ஆக்ட்ரஸ் வராங்கன்னா உள்ளுக்குள்ளே பயம் தான் இருக்கும். இன்னும் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது அப்போ இந்த பிரேக்கிங் த ஐஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார், அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த டோட்டல் விஷயத்தை? அது நான் பெருசாகவே அது சீரியஸாகவே எடுத்துக்கிறதுல, அதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடும். அதை பற்றி கவலைப்பட்டால் தான் பெரிய. நான் இன்வேரியபிளாக என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக வந்து ஆரம்பமே வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான சீனுக்குள்ளே போயிடும். இந்த சீனோட டிஃபிகல்ட்டி வில் மேக் அஸ் ஃபர்கெட், எல்லாம் மறந்துடும். அதுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, the actor will be concentrating only on the difficult scene. நார்மலாக அப்படி தான் பண்ணுவோம். இந்த படத்தில் மட்டும் அப்படி பண்ணல. ஏன்னா இது வந்து வாண்டட் போத் துல்கர் அண்ட் நித்யா. இந்த படம் வந்து தமிழில் வந்து சிங்க் சவுண்டில் எடுத்தோம், லைவ் ரெக்கார்டிங்கில் எடுத்தோம். அதனால அவங்க ரெண்டு பேரும் ஃபெமிலியர் ஆகணுங்கிறதுக்காக முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வி டிட் அ சாங், அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து சீனுக்கு போனோம். ஓகே, அண்ட் லைவ் சவுண்டு நீங்கள் பேசும்போது அது உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும், என்ன ஃபீல் எடுத்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுண்ட்னா லைவ் சவுண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இது எதனால்? ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் நாங்கள் டிஜிட்டலில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் அ டிஜிட்டல் ஷூட். ஓகே, அண்ட் லைவ் சவுண்ட் வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு. லைவ் சவுண்ட் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ப்ளஸ், ஒரு ரியலாக கேப்சர் பண்ணக்கூடிய எவ்ரி எமோஷன். இது வந்து திருப்பியும் எடுத்துகிட்டு போய் டப்பிங் தியேட்டரில் உட்காந்து பண்ணுறதுங்கிறது வந்து டபுள் த ஒர்க். அண்ட் என்ன பண்ணாலும் இதில் ஒரு 80% 90% தான் திரும்பி கொண்டு வர முடியும். ஸோ தமிழ் சரியாக பேச முடிஞ்ச ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா தென் தைரியமாக லைவ் சவுண்ட் பண்ணலாம். அதுவும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு அளவுக்கு வந்து இன்டோரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் இருந்தால் சிங் சவுண்ட் பண்ணலாம். முக்கால்வாசி வெளியில் ரோட்டில் நாய்ஸி இடத்துல இருந்தால் தான் கஷ்டம். ஸோ இந்த படத்தில் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது டு டூ சிங் சவுண்ட், அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. இது வந்து நிஜமாகவே டீட்டெயில் வந்து சிங் சவுண்டில் கிடைக்கிற டீட்டெயில் ரொம்ப அழகு. எஸ்பெஷலி சாங்ஸில் உங்களோட லிரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு சில 3 பாடல்களில் நினைக்கிறேன் சேர்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இது எப்படி? இது பை மிஸ்டேக் தவறி போய் வைரமுத்து சார் ஊரில் இல்லை. ஓகே, அப்போ வந்து சாங் தேவைப்பட்டது. அன்றைக்கி ரெக்கார்டிங், அவர் வெளியூரில் இருந்தார், அவர் கூட பேச முடியல, காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால உட்காந்து ரஹ்மான் நானும் சும்மா ஜாம் பண்ணி, இது வெரி லைட் ஹார்ட்டட் சாங், வெரி ஃப்ளிப்பண்ட், கிட்டத்தட்ட டயலாக் எழுதுகிற மாதிரி தான் இருந்தது. ஒன்லி அதை சந்தத்துக்கு எழுதணும், அவ்வளோதான். ஸோ ரெண்டு பேரும் பேசி 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 ஜஸ்ட் ஃபார்ம். இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் திங். இது போய்ட்ரி கிடையாது, இது வெறும் கேஷுவல் ஃப்ளிப்பண்ட் சாங். பட் நல்லா இருந்தது மணி சார் கேட்குறதுக்கு. ப்ளீஸ் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, மிஸ்டேக்குன்னு சொல்லாதீங்க. ரியலிஸ்டிக் அப்படின்றது வந்து உங்ககிட்ட ஒரு படத்துலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல. உங்களுடைய ஐடியாஸ் ஒரு படத்தோட ஒன் லைனர் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எதர் வந்துட்டு ஒரு காப்பியத்துலேருந்து எடுத்திருப்பீங்களா இருக்கும் ஒரு பெட், அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்கள் ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சிம்பிள் தாட்டை வந்துட்டு அப்படியே ரொம்ப அழகாக வெப் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக நாங்கள் பார்க்குறோம்.
இந்த சிம்பிள் ப்ராசஸ் வந்து எப்படி இப்படி என்லார்ஜ் ஆகி போகுது? இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லுங்களேன். அது கஷ்டப்பட்டு தான் நடக்குது. அது ரொம்ப சிம்பிளாக அது சிம்பிளாக நடக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் வந்து லாட் ஆஃப் எஃபர்ட் தேவைப்படுது. ஐ திங்க் 50% இஸ் இந்த ரைட்டிங் இல்லைங்களா. வந்து உட்காந்து அது கன்சீவ் பண்ணி அதில் ஒரு கோர்வை இருக்கணும், அதில் ஒரு கேரக்டர் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வரணும், அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதில் வந்து இந்த நிறைய ஐட்டரேஷன்ஸ் போக வேண்டியிருக்கும். ஒரு டிராஃப்ட் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி இன்னொன்று அப்படி செவரல் டிராஃப்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. அது கம்ப்ளீட் ஆகி ஷூட்டிங் போகும்போதும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். வித்தின் த சீன் தேர் பி பாலிஷஸ் தட் வில் ஹேப்பன். ஸோ நான் வந்து ஷூட்டிங் போகும்போது ரொம்ப ரிஜிட் இல்லை, சீன்ஸ் மாறாது, பட் சீன்ஸ்குள்ளே இருக்கிற மெழுகு மாறும். அது வந்து எடிட்டிங் வரும்போது இன்னும் கூட அது பாலிஷ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஐடியாவாக மெதுவாக வந்து செதுக்கி ஒரு சிலை செய்கிற மாதிரி தான் அது. ஒரு ப்ராசஸ் ஆஃப் சிஸ்லிங் தான் இது. ஓகே, இந்த சிலை அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, ஆஸ் அ கிரியேட்டர் நீங்கள், பிகாஸ் நீங்கள் ஆரம்பித்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டைரக்டர் அவங்களை எப்படி பார்த்துருப்பீங்கன்றது இருக்கு இல்லையா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் இப்போ மாறி 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 இவ்வளோ மோல்ட் ஆகிட்டு யூ லுக் ஹியூஜ் டு அஸ். இப்போ நீங்கள் உங்களவே ஆஸ் அ கிரியேட்டர் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இப்போ பார்த்தோன்னா அப்படியே தான், அதே பயத்தோட அதே இது அடுத்த படம் சரியாக வருமா இல்லை டவுட்டோடு தான் பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி எனக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் சார் நீங்கள் நிறைய பார்த்துருக்கணும்ல, யூ ஷுட் ஹவ் காட் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லது கெட்டது எல்லாமே இருந்திருக்குவாங்க. பட் அதையும் மீறி நீங்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்கிறதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் கம்மிங் டு கிரிட்டிக்ஸ், இப்போ அப்போல்லாம் வந்துட்டு ஒரு படத்தை பற்றி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஒரு 10 பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. அண்ட் யூஆர் ஒன் பர்சன் லைக் நான் என்னன்னாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல, நான் பெருசாக அழட்டிக்க மாட்டேன், அந்த மாதிரி பர்சன் தான் நாங்கள் பார்த்த வரைக்கும். பட் இப்போது இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்துட்டு அவங்களோட சொந்த கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. நல்லதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், பட் கெட்டதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் நம்மளை பாதிக்கும் இல்லையா? இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற இந்த கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது கருத்து சுதந்திரம் இருக்குது. சோஷியல் மீடியாங்கிறது அதுதானே. இட்ஸ் சோஷியல் மீடியா, இட் இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ தே வில் ஹேவ் த ஃப்ரீடம். நம்ம தான் அதை வந்து எப்படி ஏற்றுக்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். தவிர முன்ன வந்து ஒப்பீனியன்ஸ் இருந்தது, அது அவங்களுக்குள்ளேயே இருந்தது, இல்லாட்டி அவங்களுக்கு கூட இந்த சின்ன வட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து ஒரு தளம் இருக்குது அவங்களுக்கு, அந்த தளத்தில் அவங்க வந்து உலகம் முழுக்க அதிகரிக்காங்க. என்ன அதே சமயத்தில் அது அனானிமஸாக இருக்கிறதுனால வெனமஸாக ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். ஜெனுவினாக என்ன கிரிட்டிசிசம் இருந்தாலும் இட் இஸ் வெல்கம். ஏன்னா இப்போ படம் பண்ணும்போது இது பர்ஃபெக்ஷன் யாருமே நினைக்கிறது இல்லை. அதில் என்ன ஃப்ளா இருந்தால் அதுதான் கற்றுக்குறோம். கிரிட்டிக்ஸ் கிட்டேருந்து இல்லை ஆடியன்ஸ் கிட்டேருந்து என்ன ஃப்ளா இருக்குது, எது வந்து அவங்களுக்கு ரீச் ஆகலை, எது ரீச் ஆச்சு, எது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எது முரண்பட்டுது, எல்லாம் வந்து வி லேர்ன் ஃப்ரம் தெம். ஸோ அந்த மாதிரி இஃப் இட்ஸ் எஜுகேட்டிவ் இட் இஸ் வெரி குட். If it is venomous, we can't do anything about it. We just have to learn to ignore it. அவ்வளவுதான். ஓகே, பர்சனலாக எடுத்துக்காம அதை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியது. பட் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, லைக் இந்த மாதிரி ஒரு மாஸ் ஒப்பீனியன் அப்படின்றது ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கிற வகையில் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அது டெஃபினட்டாக நிர்ணயிக்குமா தெரியல, பாதிக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து இது மல்டிப்ளை ஆகிற எஃபெக்ட் இருக்குது இதுக்கு. இது வந்து ஒருத்தரோட ஒப்பீனியன் அப்படியே 100 மடங்காகுது. அது எப்போதும் போல் வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸு மல்டிப்ளை ஃபாஸ்டர், லைக் நெகட்டிவ் ஹேபிட்ஸ் மல்டிப்ளை ஃபாஸ்டர், நெகட்டிவ் தாட்ஸ் மல்டிப்ளை ஃபாஸ்டர். ஸோ என்ன அதுதான் உண்மைங்கிற பட்சத்தில் நாம் படத்தை இன்னும் பெட்டராக தான் பண்ணணும், அவ்வளோதான். தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் ஆன்சர் இஸ் டு மேக் த ஃபிலிம் பெட்டர் அண்ட் டு மேக் ஷுர் தட் இட் டஸ் வாட் யூ டூ பெஸ்ட். அண்ட் இப்போ நீங்கள் உங்களோட படத்தில் டெக்னீஷியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட முதல் படத்துலேருந்து பல்லவி அனுபலவிலேருந்து எல்லாம் டாப் கிளாஸ் டெக்னீஷியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நிறைய லெஜெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் அது வேறு. பட் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் டாப் கிளாஸ் டெக்னீஷியன்ஸ் தான். இது வந்துட்டு ஒரு டெலிபரேட்டான அட்டெம்ப்டா மணி சார், ஒரு சேஃப் சைடு அட்டெம்ப்டா? Safe side, I don't know how to answer. So I don't look at it as safe side. எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி படம் பண்ணது கிடையாது. ஆனால் வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி போய் நான் இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணல, அதனால இது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ல முடியாது என்னால். ஸோ முதல் படம் தெரியாமல் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து எல்லா சைட்லேயும் இட் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட். நான் படம் பார்க்கும்போது அதுதான்
எதிர்பார்க்குறேன் எந்த படமாக இருந்தாலும். இட் ஷுட் பி அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் இன் எவ்ரி ஆங்கிள் ஆஃப் சினிமா. அதுதான் அது பிடிச்சி தான் நான் வந்திருக்கேன் இங்கே. ஸோ அது பிடிச்சி வரும்போது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நல்லா பார்த்துப்பேன், கதையை நல்லா பார்த்துப்பேன், மற்றதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது, இல்லை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்த்துப்பேன், மற்றதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சரி வராது. ஒரு டைரக்டருங்கிறது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இன்வால்வ்டாக இருக்கணும், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஒப்பீனியன் இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்டேருந்தும் பெஸ்ட்டு வெளியே கொண்டு வர முடியணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வேவ் லெங்க்ல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தேவை. அண்ட் நம்ம நினைக்கிற ஸ்டாண்டர்டை தாண்டி போகக்கூடிய டெக்னீஷியன்ஸ் தேவை. ஸோ அதுக்கு தான் தேடுறேன். இந்த ஸோ டெக்னீஷியன்ஸுங்க வந்து தேர் நாட் ஜஸ்ட் டெக்னீஷியன்ஸ், தேர் கோ ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரோட கான்ட்ரிபியூஷன் இன் அ ஃபிலிம் இஸ் சப்ஸ்டான்ஷியல். ஒரு எடிட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் கண்ணுக்கு அவ்வளோ ஈஸியாக கண் தெரியாது, பட் ட்ரெமெண்டஸ் கான்ட்ரிபியூஷன். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை எலிவேட் பண்ண முடியும், இல்லாட்டி கம்ப்ளீட்டாக கெடுக்க முடியும். ஸோ இட் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் குட் டெக்னீஷியன்ஸ். மேம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, மணி சார் வந்துட்டு படங்கள்லாம் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குன்னு சொன்னப்போ படத்தில் மட்டும் இல்லை நேரில் வந்து இன்னும் ரொமான்டிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் படங்களை பார்த்து காதலிக்க தெரியாதவங்க கூட காதலிக்க கற்றுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு உங்கள் படங்கள். அதை விட நீங்கள் ரியல் லைஃப்பில் ரொமான்டிக் அப்படின்னா ஸோ என்னென்ன விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சார் அந்த ரொமான்டிக்னஸ்? அது சரி சொல்லிட்டா அப்புறம் சர்ப்ரைஸாக இருக்கு. ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நான் வந்து இட்ஸ் ஜஸ்ட் a way you are and the way you are in a relationship. அப்படிதான் அது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன், அதோட இனிபிஷன், அதோட ஓப்பன்னஸ் and to enjoy a relationship and to have not to take it for granted. அதுதான் most important thing, to keep it alive, to enjoy that moment, be happy basically. சரி, அட்லீஸ்ட் இதே எங்களுக்காக சொல்லுங்கள். உங்கள் படங்களில் லைக் நீங்களும் சுஹாசினி மேம் உங்களுக்குள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன லவ் அதை வந்துட்டு எங்கேயாவது ஏதாவது படத்தில் ஒரு சீனாக வச்சுருக்கீங்களா? அது எதுன்னு எங்கள் கிட்ட சொல்ல முடியுமா? இருக்கலாம், ஆனால் ரொமான்டிக் சீனாக. ஸோ ஐம் வெரி சாரி டு டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. அது டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஓகே, பட் இந்த ரியல் லைஃப் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்கள் படத்தில் பார்க்கும்போது நிஜமாகவே வந்துட்டு நம்ம லைஃப்பில் பார்த்து உணர்ந்த விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது வந்துட்டு நீங்கள் பண்ணுற ரிசர்ச்னாலையா இல்லாட்டி வந்துட்டு உங்களோட இன்ஸ்டிங்க்ட்னாலையா? இல்லை, ரிசர்ச் வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு ரிசர்ச் பண்ணோம், அந்த ப்ரொஃபஷனுக்கு ரிசர்ச் பண்ணோம், அந்த பேக்ரவுண்ட் அந்த பீரியடுக்கு ரிசர்ச் பண்ணோம், அந்த இஷ்யூ ஆர் இல்லாட்டி அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், மெடிக்கல் டீட்டெயில்ஸ், அதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணோம். பட் எமோஷனுக்கு போய் தேடி போய் ரிசர்ச் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப், ஒரு பெக்யூலர் ரிலேஷன்ஷிப்னா அதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அலைப்பாயுதையில் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து 2-3 கப்பலாவது பேசியிருப்போம். அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க, என்ன ஆச்சு, எது ஆச்சுன்னு ஒரு. ஸோ அந்த மாதிரி பெக்யூலியர் திங்ஸ் யூ டூ அ லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்ச். பட் எமோஷனல் திங்ஸ் அதர்வைஸ் இஸ் வாட் யூ நம்ம பார்த்தது, நம்ம அனுபவித்தது, நம்ம கேள்விப்பட்டது, நம்ம தெரிஞ்சது, நம்ம படித்தது, நம்ம உணர்ந்தது, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சீனாக வருது. இப்போ உங்கள் படங்களில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம எபிக்ஸ் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தளபதியில் கொஞ்சம் மகாபாரதம் பார்க்க முடியுது, ராவணனில் அஃப்கோர்ஸ் ராமாயணம் பார்க்க முடியுது, ரோஜாவில் கொஞ்சம் சத்யவான் சாவித்ரி கேரக்டர் மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த எபிக்ஸ் மேலேயும் நம்மளோட லிட்ரேச்சர் மேலேயும் உங்களுக்கு இருக்க ஈர்ப்பு பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது வந்து இன்றைக்கோ எழுதின ஒரு காவியம் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குங்கிறது வந்து இட்ஸ் அமேசிங். அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் லிட்ரேச்சர் இட்ஸ் ஸோ ஸ்ட்ராங். வந்து அது அன்றைக்கி எழுதினது இன்றைக்கி எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணி இன்னைய உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு உள்ள பொருத்தினா அதே எமோஷன் இன்னும் வேலிடாக இருக்குது. அது வந்து ஒரு அமேசிங் ஃபேக்டர். ஸோ அது பண்ணும்போது அந்த பிகாஸ் அது இந்த எமோஷன் ஆஃப் த எப்பிக் நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து கற்றுட்ருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், அதை பற்றி திருப்பி கேள்விப்பட்டிருக்கோம்.
ஸோ அதை வந்து இங்கே கொண்டு வர முடியும்னு தோணும்போது இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஹேவ் சம்திங் விச் இஸ் ஆல்ரெடி ஒரு சாலிட் பிளாட்ஃபார்ம் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அந்த பிளாட்ஃபார்த்தில் நம்ம இப்போ ப்ரெசன்ட் டேயை கொண்டு ஃபிட் பண்ணி அது கரெக்டாக சீம்லெஸ்ஸாக இன்னும் ஃபிட் ஆச்சுன்னா இட் மேக்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். இது ஒரு பர்சனல் கொஸ்டின், ஒரு பர்சனல் நான் ஃபீல் பண்ண விஷயம். ராவணன் படம் பார்க்கும்போது அது லைக் அந்த ராவணனோட கேரக்டர் ப்ளே பண்ண விக்ரம் சார் வந்து ஷூட் பண்ணும்போது ஐயோ ப்ளீஸ் அவர் சாகக்கூடாது அப்படின்னு மனசில் தோணுச்சு. ஓகே, ஸோ ஒரு அரக்கன், ஒரு ராட்சசன், ஒரு கெட்டவனை நம்ம பார்த்த ஒருத்தரை வந்துட்டு பாசிட்டிவாக காமிச்சிருந்தீங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அவர் மேலே நமக்கு கருணை ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு டெலிபரேட் அட்டெம்ப்டா அவரை வந்து நல்லவராக காட்டணும்னா? அப்படின்னு இல்லை, இது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படம் பார்த்தோன்னா தென் அதில் வந்து அது வந்து அவரோட ரேஷ்னல், அவரோட ஜஸ்டிஃபிகேஷன். இது ஒரு ஃபில்ம் மேக்கர் எப்போதுமே ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு வந்து நான் மேலே நின்றுட்டு சொல்ல தேவையில்லை. நான் ஒரு கேரக்டரோட ஷூக்குள்ளே இருந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க முடியும். ஒரு ஃபில்ம் மேக்கர் இந்த சைட்லேருந்து பார்க்க முடியும், அந்த சைட்லேருந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் ஒரு பெரிய லிபர்ட்டி ஒரு ரைட்டருக்கோ ஒரு ஃபில்ம் மேக்கருக்கோ. இது ஒரு பெரிய லிபர்ட்டி, யூ கேன் பி சம்படி எல்ஸ். ஸோ இதில் வந்து இந்த கேரக்டர், இந்த வீரா கேரக்டர் தான் கதை. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். அதனால தான் உங்களுக்கு, ஏன்னா அவர் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணதுனால தட் எமோஷன் கம்ஸ், தட் இஸ் ஷுட் டை. இட் இஸ் நாட் ரைட் அண்ட் ராங் இல்லை. உங்களை பழைய ஓவரால் இம்ப்ரெஷன் தட் இவன் கெட்டவனாச்சு அப்படின்னு பழைய இது இல்லாமல் இது மட்டும் பார்த்ததுனால யூ ஃபெல் தட். ஓகே, அந்த இம்ப்ரெஷனை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியும் இல்லை, பட் அவரோட சைட்ல இருந்து சொன்னனால ஐ திங்க் இது வந்து நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆர்எஸ் மனோகர் சார் நிறைய தடவை ஸ்டேஜில் இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க நிறையா. இப்போ நீங்கள் நம்ம கிளாசிக்கல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கத்துக்களி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்வேரியபிளி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் ஆல் த இது கிளாசிக்கல் பீஸ் ஆர் டன்ல. இது இங்கே சவுத்தில் அது ஒரு இட் இஸ் அ அக்செப்டட் கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் டு லுக் அட் இட் ஃப்ரம் அ நெகட்டிவ் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு கிளாசிஃபைட் நெகட்டிவ் கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை ரீவிசிட் பண்ணுறது இஸ் டன். அது வந்து ஒரு சர்டன் ஓப்பன் மைண்டட்னஸ் வேணும் டு பி ஏபிள் டு லுக் அட் இட் ஃப்ரம் தட் சைட். ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி எபிக் மூவிஸ் நம்ம பார்க்குறோம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து டெரரிசம் பேஸ் பண்ண ஒரு ட்ரையாலஜினே சொல்லலாம், ரோஜா, பாம்பே, தில்சே அப்படின்னு. இந்த முயற்சி அப்படின்றது இது எப்படி நடந்தது மணி சார்? உங்களை அவ்வளோ தூரத்துக்கு அந்த விஷயம் இம்பேக்ட் கொடுத்தனாலையா, இல்லாட்டி வந்துட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி மக்களுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்றனால இந்த 3 படங்கள் தொடர்ச்சியாக இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணியிருந்ததா? அப்படி அந்த மக்களுக்கு தெரியணும்னு வந்து இட்ஸ் நாட் அது நோக்கம் இல்லை, பட் இது நம்ம சுற்றி நடக்கிறது இல்லைங்களா. வந்து ரோஜா வந்து வந்ததுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்தது. ஒரு இன்ஜினியர் ஸ்ரீநகர்லேருந்து கிட்னாப் பண்ணப்பட்டார். அவரோட ஒய்ஃப் வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஓப்பன் லெட்டர் டு த டெரரிஸ்ட் எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டர் தான் ரோஜா. இந்த படத்தில் வந்து அந்த சீன் வந்து அந்த பொண்ணு வந்து ரோஜா வந்து ஜெயிலுக்கு போய் இந்த டெரரிஸ்ட் கிட்ட பேசுகிறதோட கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து அந்த லெட்டரோட இதுதான். அதுதான் ரோஜாவோட ஆரிஜின். அதுலேருந்து தான் படம் வந்தது. அது வந்து அது படிக்கும்போது காலம்புரை வந்து ஒரு நாள் ஹிந்துவில் பார்க்கும்போது அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஒரு உமன் சேயிங் என்னோட புருஷன் ரொம்ப நல்லவன், யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்லை, அவனை விட்டுடுங்களேன் ப்ளீஸ்ன்னு கேட்குற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அது வந்து இட்ஸ் வெரி வெரி இண்டியன், வெரி எமோஷ்னல், வெரி மூவிங். ஸோ அதுதான் அதோட கரு. ஸோ அது படிச்சுட்டு விட்டுட்டோம். ஆனால் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அது ஸ்க்ரீன் பிளேயாக டெவலப் ஆச்சு, அது ஒரு ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து தான் வந்தது அந்த படம். இது வந்து டெரரிஸ்ட்டை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு இல்லை, பட் ஆனால் இந்த லேடியோட எமோஷன்லேருந்து வந்த கதை தான் வந்து ரோஜா. அண்ட் பாம்பே அதே மாதிரி தான் வந்து நாங்கள் ஏதோ படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கோம் திருடாக்கு. அப்போ அந்த ராயட் நடந்தது. இப்போ ராயட் நடக்கும்போது பாம்பே வந்து நம்ம இந்தியாவிலே வந்து மோஸ்ட் காஸ்மோபாலிட்டன். அங்கே தான் வந்து எல்லா விதமான ஜனங்களும் ஒன்றா கூட பக்கத்தில் இதுவே இல்லாமல் இருந்த ஊர். அந்த ஊரில் இப்படி நடக்குதுன்னா இது வந்து எங்கே வேணால் நடக்கலாங்கிற ஒரு சின்ன பயம் வந்தது. அது வந்து தட் வி ஷுட் டூ சம்திங் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ டோல்ட் டு
ரெஹ்மான் ஏன்னா ரீரெக்கார்டிங்கில் இருந்ததுனால சொன்னேன். ஸோ அதுலேருந்து முளைச்சது தான் வந்து பாம்பேங்கிற படம். அண்ட் தில் சே ஹேப்பன்ட் பிகாஸ் இட் வாஸ் 50 வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து 50th இயர். பட் 50 ரொம்ப ப்ராஸ்பரஸாக ரொம்ப கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் கார்னர்ஸ் இந்தியாவோட செவரல் கார்னர்ஸில் இன்னும் நிறையா அன்ஃபினிஷ்ட் அன்சால்வ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஒன்லி செலிப்ரேட் பண்ணுறோமோன்னு தோணுச்சு. அதையும் நம்ம பார்க்கணும்னு தோணுது. அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதனால தான் அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆல் இண்டியா ரேடியோ ரிப்போர்ட்டராக, ஒரு வாய்ஸ் ஆஃப் த பீப்புளாக எக்ஸ்ப்ளோர்ஸ் திஸ். ஸோ அந்த மாதிரி வந்தது. ஸோ இது மூணும் ஆர்மிங் ட்ரிலஜி பண்ணோங்கிறதோ இதை பற்றி பேசணுங்கிறதோ இல்லை. அதுவாக இட் கெட்ஸ் இட்ஸ் ஓன் லைஃப் அண்ட் கம்ஸ் அவுட். பட் நீங்கள் யோசிச்சதே இல்லையா மைசர், ஒரே டாப்பிக்கில் 3 படம் அப்படின்னு முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்களா? ஆமாம்ல, ஒரு சீக்குவல் மாதிரி வருது அப்படின்னு. நிறைய கேப் இருக்குது, நடுவில் வேறு படம் போயிட்டு வரோம். அதனால அது தோணல. It's just that they were so immediate and so important at that phase of my life. இது ஆல்சோ நம்ம வயசும் பொறுத்திருக்கு. அந்த வயசில் நமக்கு என்னெல்லாம் கவலை, எதெல்லாம் பாதிக்குதோ அதுதான் நம்மளோட ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த பீரியடில் தீஸ் திங்ஸ் வர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ தோஸ் ஃபவுண்ட் அ வே இன் டு மை ஃபிலிம்ஸ். ஆனால் இப்போது வந்துட்டு நீங்கள் வண்டர்ஃபுல் ரொமான்டிக் மூவிஸ் கொடுக்குறீங்க. தட் இஸ் சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் நீங்கள் நடுவில் வேறு ஜானர் ஆஃப் மூவிஸ் ட்ரை பண்ணால் கூட இந்த உங்ககிட்ட அந்த வர ரொமான்டிக் மூவிஸ்க்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது ஏன்னா வந்துட்டு வயசு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, இந்த ரொமான்ஸ்க்கு மட்டும் வயசு ஆகலை, இன்னும் யங்ஸ்டர் உள்ளே இருக்காரு அப்படின்றதுனாலயா? உள்ள இல்லை, வெளில இருக்கு. இல்லை, this is not just a romance film in my opinion. It is today's film. அவ்வளோதான். It deals with both the youngsters and the rest of us. So ஒரு new thought, a new approach, in the globalized world, when everything is changing, where westernization has come in, versus a slightly traditional, slightly sedate point of view. இப்போ படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா கூட வச்சுக்கோங்க, there is one trend which is very modern, very club kind of a music which is there, along with a traditional Carnatic along with it. So கிட்டத்தட்ட அதான் படத்தோட டோனும் அதுதான். இது வந்து it's a contrast between what is happening now and what has been happening before. So so it is not just a love story, it is a story about the changing of values and behind the change of values what is there. படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷ்னலி வந்து இட் இஸ் ரெகக்னைஸ்ட். நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் படங்கள் வந்துட்டு பார்க்குறோம். அண்ட் அந்த மாதிரி உங்களோட மூவியோட ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கும்போது இப்போ ஜென்ரலாக தமிழ் சினிமா அப்படின்றதோட க்ரோத் வந்துட்டு எப்படி இருக்குது? டோட்டல் தமிழ் சினிமாவோட க்ரோத்தே வந்துட்டு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டாக இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமா வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு த்ரெஷோல்ட் ஆஃப் அ சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாற்றத்தோட பிகினிங்கில் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப புதுசாக யோசிக்கிறாங்க, நல்லா யோசிக்கிறாங்க, அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி குட், வெரி ஹெல்த்தி. ஐ திங்க் தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தி ட்ரெண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம பாட்டு பண்ணிட்டு இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் கண்ணு நம்ம மேலே வந்துடும். நம்ம இன்டர்நேஷ்னலில் நாளைக்கு வரணுங்கிறதுக்காக படம் பண்ண தேவையில்லை. நம்ம இங்கே நல்ல படம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பவுண்ட்ரிஸை நம்மளே புஷ் பண்ணோன்னா அவங்க தானாக வர போகிறாங்க. ஸோ அதை பற்றி கவலை இல்லை. அது ஒரு பெரிய இது இல்லை. இங்கே நல்லா பண்ணுறது, இங்கே அங்கீகாரம் வாங்கிறது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். நீங்கள் எப்படி மனுஷன், நீங்கள் நிறைய படங்கள் பார்ப்பீங்களா? எஸ்பெஷலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர படங்கள்லாம் தியேட்டரில் போய் பார்க்குறீங்களா? உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குமா? டைம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். படம் பண்ணும்போது டைம் கிடையாது, படம் முடிச்சிட்டோன்னா வேறு வேலையே கிடையாது. ஸோ அந்த கேப்பில் தான் வந்து வி கெட் இன் டச் வித் எவ்ரி திங் எல்ஸ். பட் போய் படம் பார்க்குறீங்க. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண திரைப்படம்னா? ஜிகர்தண்டா. ஓகே. அதுக்கு முன்னாடி சூதுகாவும். சார், ரோஜா திரைப்படத்து மூலமாக
இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்களை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான். பட் அதுக்கப்புறம் உங்களோட இந்த காம்பினேஷன் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு சான்ஸே இல்லை. நான் ஒரு பாட்டும் வந்துட்டு நம்மளை ஒரு அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போயிடும், எல்லாமே ஹிட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி ரஹ்மான் சார் வந்து நாங்கள் எப்போவுமே யோசிப்போம், ரஹ்மான் சார் வந்துட்டு மணிரத்னம் சார் நான் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக மியூசிக் பண்ணுறாரோ அப்படின்னு. ஸோ நிஜமாவே அது அப்படி தானே? இல்லை கம்ப்ளீட்டாக இல்லை. ரஹ்மான் சார் வந்து வேவ்லெங்க் கைண்ட் ஆஃப் சிமிலர். அந்த ஒரு படம், இந்த படம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த இந்த படத்துக்கு என்ன மாதிரி சவுண்ட் வேணுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிப்பேன். சரி. பட் அவருக்கு வந்து தெரியும் இதில் வந்து என்னோட படத்தில் வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது, ஒரு லிபர்ட்டி இருக்குது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். நாங்கள் வந்து சேஃப்டியாக இவ்வளோ சாங் வந்து கம்பல்சரியாக இது வந்து டூயட் 3 வச்சுக்கணும், இது ஹிட் சாங் 2 வச்சுக்கணும், அப்படி யோசிக்கிறது இல்லை. இந்த கதைக்கு என்ன வேணுமோ அது ட்ரை பண்ணலாம். அது வந்து கன்வென்ஷனை விட்டு வெளியே இருந்தால் பெட்டர். இது யூஸ்வலாக இருக்கிறத விட மாறி இருந்ததுன்னா பெட்டர்னு தோணும்போது, ஸோ 2 பேரும் ஆர் வில்லிங் டு எக்ஸ்ப்ளோர் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் புஷ், நாட் செட்டில். ரொம்ப ஈஸியாக பண்ணதுக்கே இல்லாட்டி கன்வீனியன்ட் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகாமல் ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கும், கிரியேட்டிவ் ரிஸ்க். ஓகே. ஸோ அதுதான் ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு ஹாவ் அ சிங்க். ஸோ அதில் வந்து இட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஆஃப்டர் தட். ஏன்னா 2 பேருக்கும் தெரியாது என்ன ஒன்றுன்னு, 2 பேரும் தேடுறோம், ஒன்று கரெக்டாக கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டு இருப்போம். அண்ட் இந்த தேடல் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுது? பிகாஸ் ஒரு சாங்க்கு எவ்வளோ டைம் எடுப்பீங்க நீங்கள்? சில சமயம் ரொம்ப குயிக்காக வந்துடும், சில சமயம் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அது வந்து ஒரு அது தேடும்போது நிறைய கிடைக்கும். அது வந்து இதுக்கு கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், ஸோ அதெல்லாம் ஒதுங்கி இருக்கலாம். பட் தேடி ஏதாவது ஒன்று பர்ஃபெக்டாக வரும். அப்போ வந்து அது என்ன எப்படின்னா வந்து எனக்கு ஓகே இருந்தால் கூட அவர் வந்து இல்லை இன்னும் பெட்டராக பண்ணலான்னு சொல்கிற ஒரு டெக்னீஷியன். ஏன் நான் ஓகேன்னு சொல்லிட்டா போதுங்கிறதுக்காக அவர் டியூன் பண்ணுறதில்ல. அதை தாண்டி அவரும் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும்னு அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால வந்து இட் பிகம்ஸ் ரியலி ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சொன்ன மாதிரி மணி சார் படங்கள்னா ரஹ்மான் சார் கொஞ்சம் கூட எஃபர்ட் எடுக்க தான் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ காதல் கண்மணி இப்போ வந்துட்டு நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்க ஒரு டாபிக். இந்த படம் வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி மௌன ராகமில் ஒரு பஸ் சீன் இருக்கும், அலைப்பாய்தியில் இருக்கும். இப்போ இது ஒரு டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி சீன் இருக்குது, ட்ரெயின் சீன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லவ் மூவிஸ்லாம், ரொமான்டிக் மூவிஸ்லாம் எவ்வளோ தூரத்துக்கு எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து 2 விஷயமா சொல்லலாம் சார். ஒன்று வந்துட்டு அது மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் எப்படி இருப்பாங்கன்னா இருந்தால் என்ன பரவாயில்ல நாங்கள் பார்க்குறதுக்கு தயார் அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஃபீச்சர் ஃபிலிம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டும் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டை மாற்றுறதுக்கான சாத்தியதை இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? The intention of the film is ட்ரெண்டை மாற்றினவங்களுக்கு, ஃபிலிம் ஜென்யூனாக பண்ணவங்களுக்கு தான் ஃபிலிம் வந்து ஒரு இந்த படத்தில் இருக்கிற காட்சி அதே காட்சி அந்த படத்தில் இருக்குன்னா அது குற்றம். இந்த பேக்ரவுண்ட் இப்போ வந்து இந்த படத்துலேயும் ஒரு ஆஃபீஸ் ரூமில் இருக்குது, அந்த படத்துலேயும் ஒரு ஆஃபீஸ் ரூமில் இருக்குது, அதனால சேம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இது வந்து என்னோட படத்தில் வந்து கதாபாத்திரங்கள் ஒரு இடத்துல நின்று பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு யங்ஸ்டர் வச்சு படம் பாடும்போது இன்வேரியபிளி அது வந்து சினிமேட்டிக் டேர்ம்ஸில் சொல்லணும்னா யூ ஹாவ் டு டூ இட் ஆன் த மூவ் வித் மூவ்மெண்ட். ஒரு நின்று உட்காந்து இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு இதுக்கு நடுவில் ஒரு வேற உலகத்துக்கு நடுவில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயினில் ஒரு 150 பேர் இருக்காங்க, அதுக்கு நடுவில் 2 பேரோட லைஃப்பை நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ அந்த கான்ட்ராஸ்டே வந்து இட் டெல்ஸ் அ ஸ்டோரி. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அந்த மாதிரி ரியலிஸ்டிக் பேக்ரவுண்ட் which also helps in this narration is what is used and it is real. இது வந்து எந்த மிடில் கிளாஸாக இருந்தாலும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால அதெல்லாம் இடம்படுறது. அதில் பஸ் எடுத்துட்டோமே இங்கே எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சோன்னா வந்து அனாவசியம் நம்ம கையை நம்மளே கட்டி போட்டுக்கிறோம். ஸோ பட் ஆனால் கதை கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். கதாபாத்திரம் வந்து அந்த படத்துக்கும் மௌன ராகத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும், ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸ் நிறையா. அதனால தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. அதே பஸ்ஸில் போனாலும் அதே ட்ரெயினில் போனாலும் கதாபாத்திரங்களோட மனசு வேறு மாறிட்டே இருக்குது. அந்த தைரியத்தில் தான் அதை ட்ரெய்லர்லேயே அந்த இமேஜஸை போட்டோம். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல, அப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களோட ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு சீனையும் பதிச்சு வச்சுருக்காங்க மனசில் அப்படின்னு. இல்லை ஸோ டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த படத்தில் வந்ததில்லை அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து வேறு டோட்டலி இன் லவ் வித் யூ அண்ட் யுவர் மூவிஸ்.
அண்ட் மணி சார் இந்த டைமை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு குவாலிட்டி டைம் இல்லை, அதுக்கும் மேலே நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லணும். ஸோ இந்த டைம் உங்கள் கூட ஷேர் பண்ண முடிஞ்சது எனக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இனிஷியலாக வந்து நினச்சேன் மணி சார் பேசுவாங்களா, எப்படி பேசுவாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணீங்க. கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷமாக நம்ம ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டைம், இந்த குவாலிட்டி டைம் எங்கள் கூட கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மணி சார். அண்ட் ஓ காதல் கண்மணி வந்துட்டு ஒன்ஸ் அகேன் வந்துட்டு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கணும் அப்படின்றது எங்கள் எல்லாரோட ஆசை என் கனவும் கூட. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ.